அமைதியான ஒரு காடில் எல்லா விலங்குகளும் மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருந்தன. ஆனால் அந்த கூட்டத்தில் யாரும் சேர்த்து கொள்ளாத ஒருவன் இருந்தான். ஆமை. அது மெதுவாக நடப்பதால் மற்ற விலங்குகள் அதை எப்போதும் புறக்கணித்து விடுவர். ஒரு நாள் ஆமை பாதையில் மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தது. அப்போது மான், குரங்கு போன்ற விலங்குகள் வேகமாக ஓடிச் சென்றன. ஆமை, நீ ரொம்ப மெதுவாயிருக்க என்று குரங்கு சிரித்தது. உன்னை காத்திருந்து நமக்கு நேரமில்லை என்றது மான். ஆமை சிரித்து மெதுவாக, நான் முயற்சி செய்கிறேன் என்று சொன்னது. அன்று மாலையில் மற்ற விலங்குகள் ஒன்றாக விளையாடிக் கொண்டிருக்க ஆமை மட்டும் மரத்தக்கீழ் தனியாக அமர்ந்து கோபியமாக இருந்தது. அது எப்போதும் பின்தங்கியிருந்தாலும் ஒருபோதும் குறை கூறியதில்லை. தன்னை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற ஆசை மட்டும் இருந்தது. அதே இரவு திடீரென காடு முழுவதும் தீப்பற்றியது. புகை பரவ, கிளைகள் எரிந்து விழ, விலங்குகள் பயந்து ஓட ஆரம்பித்தன. உதவி, எங்களை காப்பாற்றுங்கள் என்று முயல் கத்தினது. புகை, நாங்க தாங்க முடியல என்று குரங்கு அழுதது. ஆமை அந்த தீயைக் கண்டு அதிர்ந்தது. ஓ இல்லை, எல்லாரும் ஆபத்தில் இருக்கிறாங்க, நான் உதவணும் என்று முடிவு செய்து மெதுவாக இருந்தாலும் துணிவுடன் முன்னேறியது. அது விழுந்த கிளைகளுக்கு முன் தனது வலுவான ஓட்டையை வைத்து விலங்குகளை பாதுகாப்பாக வழிநடத்தியது. சிறிய விலங்குகளை தூக்கிச் சென்றது. சிலரை முதுகில் ஏற்றி ஒவ்வொருவரையும் நதிக்கரையிலுள்ள பாதுகாப்பான இடத்துக்கு அழைத்துச் சென்றது. மெதுவாக இருந்தாலும் அது ஒருபோதும் நின்றுவிடவில்லை. விடியல் நேரத்தில் விலங்குகள் அனைவரும் ஆமைக்குச் சுற்றிலும் நன்றி தெரிவிக்க வந்தனர். வெட்கத்துடன் மான், நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். நீ மெதுவாக இருந்ததால்தான் நாங்க உன்னை புறக்கணிச்சோம். ஆனால் இன்று நீதான் நம்மில் துணிச்சலானவன் என்றது. நன்றி ஆமை, எங்கள் உயிரை காப்பாற்றியது நீதான் என்று குரங்கும் சொன்னது. ஆமை மெதுவாகச் சிரித்து, உதவிக்கு வேகம் கூட தேவையில்லை, மனசில் கருணை இருந்தாலே போதும் என்றது. அன்றிலிருந்து எந்த விலங்கும் ஆமையை மீண்டும் புறக்கணிக்கவில்லை. அவர்கள் ஒரு பெரிய பாடம் கற்றுக்கொண்டனர். சில நேரங்களில் மிகவும் மெதுவானவனே மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குவான்.